பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் சொந்த பாட்டியை கொலை பண்ண பார்த்த பாரு, அதை மட்டும் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. சொல்லு, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு நீ துணிஞ்ச? சொல்லு மித்ரா. வாய் ஓயாம பேசிட்டே இருப்பியே, இப்ப பதில் பேசு. ஏன் அப்படி பண்ண கேக்குறேன்ல? உங்ககிட்ட தான் மித்ரா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப வாயை திறந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? நமக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாட்டி என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் முடியாது, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொன்னேன். ஆனா நான் சொல்றது எதுவுமே கேட்காம பாட்டி என் கூட சண்டை போட்டாங்க. அங்க வாக்குவாதம் நடந்தப்போ கோவத்துல தெரியாம பாட்டியை தள்ளி விட்டுட்டேன். நான் தள்ளி விட்டதுல அவங்க செவத்துல ஆணில மோதிட்டாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா பாட்டி உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சத்தியமா நான் வேணும்னு திட்டம் போட்டு அப்படி பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட். மித்ரா, என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதை கேட்டுக்கிட்டே இருக்கான்ல, என்ன காரணம்னு பதில் சொல்லு. நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே நாங்க ஆசையா யூஎஸ்ல இருந்து 2 பேரும் கிளம்பி வந்தோம். நீ என்னடானா பாட்டியை போய் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க. எப்படி எப்படி பாட்டி செத்து போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கிட்டயுமே சொல்லாம இவ்வளவு நேரம் நீ மறைச்சு வச்சிருக்க? ஐயோ, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது இங்க என்ன நடக்குதுன்னு. மித்ரா, நீ இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ ஆதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் இந்த கல்யாணம் நடக்காம போனது நல்லதுன்னு தோணுது. மித்ரா, திரும்ப திரும்ப என்னால உங்ககிட்ட அதை கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. எதனால உனக்கும் பாட்டிக்கும் சண்டை வந்துச்சு? பாட்டிக்கு எதனால இந்த கல்யாணம் பிடிக்கல? இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு பாட்டி சொன்னாங்கல்ல. திடீர்னு உங்ககிட்ட வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அதை நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லு மித்ரா, சொல்லு. ஆதி, பாரதி சொன்ன மாதிரி மித்ராவோட உண்மை முகம் பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் பாட்டி கல்யாணத்தை நிறுத்தணும்னு மித்ரா கிட்ட சொல்லிருக்காங்க. அதே காரணத்துக்காக தான் மித்ரா பாட்டிய கொலை பண்றதுக்காக பாத்திருக்கா. நீ இவ்வளவு மோசமான ஆளா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆதி, மித்ரா மோசமானவன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா என்ன காரணத்துக்காக நீங்க பாரதியோட கழுத்துல தாலி கட்டினீங்க? நானும் இந்த கேள்வியை கேட்கணும்னு தான் இருந்தேன். மித்ராவை பத்தி இத்தனை விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஆனா நீ இந்த பாரதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற, அத முதல்ல சொல்லு. கமான் ஆதி, கமான். எங்களுக்கும் இப்ப அது தெரிஞ்சாகணும். பாரதி உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னா, அப்படி இருக்கிறப்போ இது எப்படி? இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் பாரதி கழுத்துல ஏன் தாலி கட்டினேன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே?
உங்க கேள்விக்கான பதிலை இப்ப நான் சொல்றேன். ஏன்னா பாரதி தான் என்னோட மனைவி. அப்படி போடு. அது கடவுளே, உன் கருணையை காட்டிட்டியே. என்ன எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? பாரதி தான் என்னோட மனைவி. அவங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு. பாரதி கழுத்துல இருந்த தாலி அறுந்து போனப்போ ஒரு புருஷனா அவங்க கழுத்துல நான் தாலியை கட்டினேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு. போதும் சித்தி, இதுக்கு மேலே நான் எதையும் மறைக்க விரும்பல. பாரதி தான் என்னோட மனைவின்னு எனக்கு எப்பவோ தெரியும். இப்படி ஒரு ட்விஸ்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. மறுபடியும் தெளிவா சொல்றேன், பாரதி தான் என்னோட மனைவின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஆதித்யாவும் தமிழும் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம பரிகாரத்துக்காக சரவணனோட ஊருக்கு போயிருந்தப்போ சரவணன் எனக்கும் உங்களுக்கும் நடந்த கல்யாண போட்டோவை காட்டி நடந்த உண்மை அத்தனையும் சொல்லிட்டான். வாட்? அந்த கேடுகிட்ட சரவணன் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். இப்படி பண்ணி வச்சிருக்கானே. என்ன பாரதி அப்படி பாக்குறீங்க? நீங்க இதை எதிர்பார்க்கலன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தப்போ சரவணன் அந்த கல்யாணத்துல இருந்திருக்கான். அதுதான் உங்களுக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. நாம ஏன் பிரிஞ்சோன்ற விஷயமே அவனுக்கு சுத்தமா புரியவும் இல்லை. எனக்கும் பழசெல்லாம் மறந்து போனதால நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கதான் நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ நாளா அமைதியா இருந்தேன். அதாவது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்.